செகண்ட் டேயோட ரவுண்ட் மேட்ச்சு வெள்ளனூர் விசஸ் முள்ளக்குறிச்சி. இந்த மேட்ச்சுக்கு வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணோம். பவர் பிளே போட ஐயாமணி ஸ்ட்ரைக்கில், நவீன் நான் ஸ்ட்ரைக்கில், அரசன் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம். அம்பேர் ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் எஸ்எஸ்ல ஒரு ரன் கிடச்சிருக்கு முள்ளக்குறிச்சிக்கு. ரீபால் பேட்ல டிப்பாய் ஸ்டிக்ல பட்டிருக்கு. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆறுமே யோசித்து போட்டிருக்காங்க சொல்லலாம். முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். பவர் பிளே ஓவர்ல முதல் பந்து. செகண்ட் ஒன் ரன் பேட்ஸ்மேன் சுந்தர் ஹிட்டிங் மைல நினைக்கிறாங்க. டாப் பேஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 2வது விக்கெட் எடுத்திருக்கலாம். ஒரு மிஸ்டேக் ஆனா சொல்லலாம். ஒரு சிங்கிள். பவர் பிளே நல்லா போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது பிடிக்க வேண்டிய கேட்ச் தான், மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல அரசன் ஃபைனலில் திருப்பியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு 4 தான். வெரைட்டி போனால் பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க அரசன். இன்னிங்ஸில் முதல் 4 பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அதே லைன் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கலாங்க. இல்லை கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. குட் ஸ்டாப். விட்டுருந்தா கண்டிப்பாக அது 4 தான். அருமையாக ஃபில் பண்ணிக்கான சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் பேட்ல டிப்பா இருக்கு. விக்கெட் அப்பீல் பண்றாங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்ல திருப்பி இருக்காங்க. சரியான ஹைட்ல போயிருக்கு. அங்க ஒரு 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்க ஒரு 6. கடைசி ஒரு பந்த ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க சுந்தர். ஸ்கோர் விக்கெட் ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டாலும் 2 பேட்ஸ்மேன் நின்று ஸ்கோர் அதிகப்படுத்திக்க சொல்லலாம். பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 13. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே போட பன்னீர் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் அதிகமாக போச்சு. இந்த ஓவரை அவர் வச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க டீம் காண்டி. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லோட்டாஸ் பேட்டர் சரியா போடல. டாட் பால் பதிவு பண்றாங்க முதல் பந்து. செகண்ட் ஒன் குட் ஷாட். சரியான ஹைட்ல லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சுந்தர். ஆப்ஸ்ல கேப்ல போயிருக்கு. பிடிக்க முடியாது. அங்க ஒரு 4 தான் நினைக்கிறேன். கம்பி நோக்கியே போயிருக்கு. அங்க ஒரு 4 வெயிட் பண்ணி கரெக்டா கேப்ல மீட் பண்ணிருக்காங்க சுந்தர். ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. போன ஓவர்ல கடைசி ஒரு பந்து ஒரு 6 பதிவு பண்ணாங்க. இந்த ஓவர்ல இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் ஆட பார்த்தாங்க. கண்டிப்பா ஆப்ஸ்ல கட் பண்ணி தான் இந்த கேப்ல தான் போயிருக்கும். அருமை நேரத்துல ஒரு 4க்கு அப்புறம் டாட் பால் பதிவு பண்றாங்க பன்னீர். ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்ல சுந்தர். லாங் ஆஃப்ல ஃபில்டர் தலைக்கு மேல போயிருக்கு. குத்துனா பிடிக்க கஷ்டம் தான். அங்க மிஸ் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு 4. ஒரு பால் அடுத்த பால் 4 மாத்திருக்காங்க. இந்த ஓவர்ல 2 4 பதிவு பண்ணிருக்காங்க சுந்தர். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சுந்தர். ஃபுல் டாஸ் பால். பாலிங் ஹைட் போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். குட் கேட்ச். கடைசி ஒரு பந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பன்னீர். கம்பேக் கொடுத்துருக்க சொல்லலாம். இந்த ஓவர்ல 2 4 அடிக்கிட்ட பேட்ஸ்மேன் இந்த நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பன்னீர். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 22. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இது வரையும். பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். 2 பவர் பிளேயும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அடுத்து நியூ பேட்ஸ்மேனா நான் ஸ்ட்ரைக்ல வந்து சதீஷ். தேர்ட் ஓவர் போட வந்து நம்ம அழகு. ஸ்ட்ரைக்ல அரசன். ஓவர் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சரியான ஹைட்ல போயிருக்கு லெக் சைடுல. அங்க ஒரு 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்க 6மே லைன் கேட்ச் பிடிச்சிருக்காங்க பன்னீர். ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அழகு. முதல் பந்திலே அரசனோட விக்கெட்டா சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இவர். இந்த நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க முதல் பந்திலே அழகு. 2 ஓவர்ல ஸ்கோர் அதிகமாக போனாலும் முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து இது பண்ணிருக்காங்க சொல்லலாம். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சிட்டு லெஃப்டி. டைமிங் கிடைச்சி ஆஃப் சைடில் போயிருக்கு. பேட்டர் சரியா பண்ணலாம் சொல்லலாம். கண்டிப்பா ஒரு சிங்கிள் மட்டும் தான் எடுப்பாங்க. ஒரு சிங்கிள்
தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சக்தி. பெரிய செட்டுக்கு முயற்சி ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்க ஒரு 1 பவுன்ஸ்ல ஒரு 4 இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க சக்தி. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஆகி பேட்ல மாட்டி இருக்கு. அந்த ஃபீல்டர் யாருமே இல்ல, கண்டிப்பா அது ஒரு 4 தான். பேக் டு பேக் தொடர்ந்து 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க சக்தி. அவர் சந்தித்த 2 பந்துமே 4 மாத்திருக்காங்க சொல்லலாம். ஹார்ட் ரைட் 4க்கு சான்ஸ் இருக்கு. ஆகின அதே ரிவர்ஸ் ஆகி கேப்ல போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. பிடிக்க முடியுமான்னு பாப்பா, வாய்ப்பு இருக்கான்னு பாப்பா, அங்க பிடிக்க முடியல. ஹாட்ரிக் 4 கொண்டு வந்திருக்காங்க சக்தி. தொடர்ந்து 3 பாலுக்கு 3 4 பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் தொடர்ந்து 3 பாலுக்கு 3 4 பண்ணியிருக்காங்க சக்தி. லாஸ்ட் ஒன் பவுல கைக்கு நேருக்கு நேர் பேருக்கு லாங் ஆஃப்ல கண்டிப்பா 2வது அலா பண்ணுவாங்க நினைக்கிறேன். குட் ஷாட், ஒரு சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 36, 3 விக்கெட்டு. 4th ஓவர் போடா பன்னீர். இவருக்கு வந்து 2வது ஓவர் ஸ்ட்ரைக்ல சக்தி. போன ஓவரில் கடைசி 3 பந்தையும் 3 4 ஆக்கின பேட்ஸ்மேன் இவர். ஓவர் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல் டாஸ் பால் லாங் ஆன்ல போயிருக்கு. ஃபீல்டர் கைக்கு கண்டிப்பாக 1 பவுன்ஸ்ல போகும். குட் ஷாட், சிங்கிள். ஓவர் ஸ்ட்ரைக்ல இப்போ அருண் ஸ்ட்ரைக் மாறிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சிட்டு. ஹிட்டிங் மைண்ட் பேட்ல சரியா படல. பவுலுக்கு நேர் போயிருக்கு. குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு சிங்கிள். ராஜகோபாலபுரம் தங்களோட குரூப் எடுத்துட்டு கொஞ்சம் கமிட்டிட்டு வாங்க. ஃபுல் டாஸ் பால் சாரியான ஹைட்ல போயிருக்கு லாங் ஆஃப்ல. ஒரு 6க்கான வாய்ப்பு பார்த்தா ஆறுமே தட்டி கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல. குட் கேட்ச் சொல்லலாம். சக்தியோட விக்கெட் அந்த நேரத்துல. சரியா பேட்ஸ்மேன் சொல்லலாம். அவரு அதிகமா ஸ்கோர் பண்ண பார்த்து பேட்ஸ்மேன் சொல்லலாம். விக்கெட் இழந்து போறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ரகு. ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைட்ல போயிருக்கு. குயிக்கா இருந்தா ரன் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு. குயிக்கா வந்திருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்ல டிப்பா இருக்கு. அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. சிட்டோட விக்கெட்டை பன்னீர் இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க டீம் காண்டி ஸ்கோர் அதிகமாக போயிட்டு இருந்த சூழ்நிலை இந்த நேரத்தில் ஸ்கோர் எதுவும் கொடுக்காம 2 விக்கெட் தொடர்ச்சி எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ராஜா. ஒரு லெக் பை கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்போம் நினைக்கிறேன். நான் பாலை பிடிக்கல ஃபீல்டரு, நான் எடுக்கல. 2 எனக்கு வாய்ப்புன்னு பார்த்தா குயிக்காக வந்திருக்காங்க. இங்க ஒரு டபுள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 41, 5 விக்கெட்டு. 4th ஓவர் போட்ட பன்னீர் வந்து 5 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஓவர் போட்டுருக்கான்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் போட நாகராஜ் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ல டிப்பா இருக்கு. விக்கெட் அப்பீல் பண்றாங்க. விக்கெட் முதல் பந்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நாகராஜ். அருமையான வேரியேஷன் சொல்லலாம். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அகில். டாட் பால் விக்கெட் அப்பீல் பண்றாங்க. விக்கெட் பேக் டு பேக் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நாகராஜ். ஸ்கோர் எதுவும் பெருசா போனாலும் இந்த ஓவரில் நல்லா போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க டீம் காண்டி. நியூ பேட்ஸ்மேன் முத்துக்குமார். போன பால் வைல்ட். ஃபைனல் போயிருக்கு. விரட்டி வந்திருக்காங்க. கண்டிப்பா 2 எடுக்க பார்ப்பாங்க. டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. அருமையா பேக்கப். ஒரு டபுள். குட் ஷாட் லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஃபிளாட்டா சான்ஸ் ஃபார் 2. இந்த பாலை எடுக்கல. கண்டிப்பா 2 எடுக்க பார்ப்பாங்க. அகைன் தப்பான த்ரோ விட்டுருக்காங்க சொல்லலாம். இந்த பாலை எடுக்க முடியல. கண்டிப்பா 4 எடுத்துருவாங்க. இந்த பாலை எடுக்கலன்னு சொல்லலாம். ஒரு ரன் வைக்காதனால எண்டில் வந்து ரீச் வைக்காதனால 3 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வைட் பால். போன பால் வைட். ஃபுல் டாஸ் பால். பாலுக்கு நேர் விக்கெட் சான்ஸ். குத்தி கட்டணா பிடிச்சிருக்கு. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ராஜா. இன்னியோட கடைசி பந்து சொல்லலாம். ஒரு ஹிட்டிங் மைண்ட்ல இருந்தாங்க. லெக் பை. சிங்கிள். 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 50. 7 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க முள்ளங்குறிச்சி. 5 ஓவருக்கு 51 ஆடணும். பவர் பிளே போட வந்து சுந்தர் ஸ்ட்ரைக்ல பன்னீர், நான் ஸ்ட்ரைக்ல ரெங்கராஜ்.
கண்டிப்பாக ஒரு ஓவருக்கும் 10 ரன் இது பண்ணால் வின் வாய்ப்பு இருக்குது. ஓவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் லாங் ஆஃபில் தூக்கி விட்டுருக்காங்க. பிடிக்கிறது கஷ்டம்தான். அங்கே ஒரு 4 இந்த ஓவரில் முதல் பந்து ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பன்னீர். ஓவர்ஸ்க்கு வந்து இப்போ அரோஸ்டிக்கு மாறிருக்காங்க. செகண்ட் ஒன் டாட் பால் குயிக்காக போட்டு ஒரு 4க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சுந்தர். தேர்ட் ஒன் லாக்கிங் லென்த் கீழே உருண்டு வந்திருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் ஒரு 4க்கு அப்புறம் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் சரியாக படலை. லாங்கான பேருக்கு மிஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம். கண்டிப்பாக 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக த்ரோ பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஸ்டிக்கர் ஆப்ஷன் லாங் ஆஃபில் தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா வெரைட்டி வந்து பிடிக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் பதிவு பண்ணியிருக்காங்க. இடத்துல லாஸ்ட் ஒன் ஸ்டிக்கில் பன்னீர். பேட்டில் டிப்பாக இருக்குது. தேர்ட் மேலே பேருக்கு அருமையாக பேக்கப் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ரன் அவுட் சான்ஸ் அது மிஸ்டேக்னால குயிக்காக இருந்திருக்காங்க சொல்லலாம். ஒரு ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு பந்து பன்னீரோட விக்கெட் எடுத்துக்கலாம் சொல்லலாம். கீப்பர் நவீன். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 6. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சுந்தர் வந்து 6 ரன்னில் வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. அருமையான ஓவர் சொல்லலாம். செகண்ட் பர்பிள் பேர் ரகு ஸ்டைக்லர் ரெங்கராஜ் அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் போயிருக்கு. லாங் ஆஃபில் விரட்டி போயிருக்காங்க. பிடிக்கணும் பார்ப்போம். அருமையாக பிடிக்க சொல்லலாம். 2 முயற்சி பார்த்தா அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த பாலுக்கு 2 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீ கிட் உண்டு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் பால் ஃபுல் டாஸ் பால் சரியான ஹைட்டில் லாங்கால போயிருக்கு. அங்கே விக்கெட் கிடைச்ச சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 1 பவுன்ஸில் ஒரு 4. இந்த பேட்ஸ்மேன் முதல் பாலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து இப்போ ஓவர் ஸ்டிக்கு மாறிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு சொல்லலாம். லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா வெரைட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபீல்டர் கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. இந்த பாலை எடுக்கலை. குட் த்ரோ ஈஸி டபுள் போட்டுக்கிட்டு இருக்காரு ரகுபதி டீமுக்காக. ஃபுல் டாஸ் பால் நாங்கல்ல போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒரு லெக் பை ரன் அவுட் சான்ஸ். அந்த எண்ணில் கண்டிப்பாக ரன் அவுட் வாய்ப்பு இருக்கு. அருமையாக ஃபில் பண்ணிக்காங்க சொல்லலாம். ரன் அவுட். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. லெக் பை ரன் அவுட் சான்ஸ். குயிக்காக இருந்தால் எடுத்து அடிச்சிருக்கலாம். ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் டாட் பால் கடைசி ஒரு பந்த டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 16. 2 விக்கெட். தேர்ட் ஓவர் போட நவீன் அரௌண்ட் ஸ்டிக்ல இந்த ஸ்ட்ரைக்கில் ரெங்கராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டில் போயிருக்கு. ஃபைனலில் வெரைட்டி போயிருக்காங்க சொல்லலாம். கண்டிப்பாக 2வது அலோவ் பண்ணால் பார்ப்போம். இந்த பாலை எடுக்கலை. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா குயிக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம். ஒரு டபுள். செகண்ட் ஒன் ஸ்லோ ஏர் அருமையான ஸ்லோவில் போட்டு ஸ்டெம் லைனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க நவீன். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ண சொல்லலாம். தேர்ட் ஒன் அகைன் டாட் பால் பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் போட்டுருக்காங்க நவீன். ஒரு டபுளுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக டாட் பாலை பதிவு பண்ண சொல்லலாம். ஃபோர்த் ஒன் லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா வெரைட்டி வந்துருக்காங்க சொல்லலாம். கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. இன்னும் சொல்லிட்டாங்க சிங்கிள். லாங்கான்ல போயிருக்கு. கண்டிப்பா 2 அலோவ் பண்ணுவாங்க. வெரைட்டி வந்திருக்காங்க. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா டபுள். 2 ரன் வந்திருக்கு. மேட்சுக்கு அவரே ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்ணிருக்காரு கோட்டாயி. டைமிங் கிடைச்சிச்சு. ரிவர்ஸ்ல திரும்பினாங்க. டாட் பால் கடைசி ஒரு பந்தையும் டாட் பாலை பதிவு பண்றாங்க நவீன். இந்த ஓவரில் பெருசா இது கொடுக்காம நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 21. 2 விக்கெட். 4வது ஒரு படம் வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் போட்ட நவீன் வந்து அவங்க டீம் காண்டி 5 ரன் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய ஷாட் எதுவும் கொடுக்கல. நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். ஃபோர்த் ஓவர் போட சுந்தர். இவருக்கு 2 ஓவர் அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து போன பால் வைடு. லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஃபீல்டு கையில் 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும்.
குட் ஷாட், ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். பேட்டர் டிப் ஆயிருக்கு. யாருமே கீப்பர் பண்ணிருக்காங்க. நவீன் போட்ட பந்து ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு மேக்ஸிமம் ரன் கொண்டு வர முடியல. ஒரு ரன் மட்டும் கிடைக்குது. வெள்ளனூர் பேட்ல சரியா படல. ஸ்லிப்லே போயிருக்கு. பவுலரே விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பா ரெண்டு எடுப்பா பார்ப்பாங்க. இந்த ரெண்டுல யாருமே இல்ல. குயிக்கா இருந்தா ரெண்டு சான்ஸ். இருக்கும்னு நினைக்கிறோம். அப்பீலுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா ஒரு டபுள். 2 ரன். ஃபோர்த் ஒன். கீழே உருண்டு வந்திருக்கு. நல்ல டாட் பால். டைமிங் கிடைச்சிச்சு. அருமையா ஸ்லோ டெலிவரி போட்டு டாட் பால பதிவு பண்றாங்க. பேக் டு பேக் சுந்தர். லாஸ்ட் ஒன். So, தற்போது ஆப்ஷன்ல பேருக்கு போட்டியில் ராஜகோபாலபுரம் ரெண்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா பிசினஸ் சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் முடிய போகுது. ஒரு சிங்கிள். தப்பான த்ரோ விட்டுக்கான்னு சொல்லலாம். அந்த எண்ட்ல யாருமே இல்ல. கண்டிப்பா ரெண்டு எடுக்க பார்ப்பாங்க. த்ரோல பாத்தீங்கன்னா 1 ரன் 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. குட் ரன்னிங். மொத்தம் 3 ரன் வந்திருக்காங்க அந்த பால்ல. 3 ரன். தண்ணியில கொண்டு போங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 29, 2 விக்கெட். லாஸ்ட் ஓவர் போட சிட்டு அரௌண்ட் ஸ்ட்ரைக்ல இருந்து 6க்கு 22 ஆடணும். ஸ்ட்ரைக்ல ரங்கராஜ். ஃபர்ஸ்ட் ஒன். ஹிட்டிங் மைண்ட்ல இறங்கி நான் பேட்ல சரியா படல சொல்லலாம். லெக் சைடுல போயிருக்கு. ரெண்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா விக்கெட் போன் நோக்கி போயிட்டு இருக்கு. குயிக்கா இருந்திருக்கான்னு சொல்லலாம். குட் ஃபீல்டிங், ஒரு சிங்கிள். இல்லங்க. ஒரு ரன் மட்டும். செகண்ட் குட் ஷாட். லாங் ஆஃப்ல போயிருக்கு. நல்ல ஷாட்டுங்க. ஆறா வாய்ப்பா. ஆக ஒரு 6 வெயிட் பண்ணி கரெக்டா மீட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஒரு லாங் ஆஃப்ல இந்த நேரத்துல ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு 6 ரிமைனிங் இருக்க 4 பாலுக்கு 15 ரன் ஆனா வெல் அருண் சிக்கந்தி இப்போ ஓவர்ஸுக்கு மாறிக்காங்க. 4க்கு 15. அதே முயற்சி யாருமே லென்த்ல போட்டு ஒரு 6க்கு அப்புறம் டாட் பால பதிவு பண்றாங்க. சிட்டு காய்கறி வாங்க வக்கீல் 3க்கு 15. பேட்ல டிப் ஆயிருக்கு. இப்போ மேல பேருக்கு வந்து குட் ஷாட் பேக்கப். எத்தனை ரன்? சிங்கிள். ஒரு ரன் மட்டும் பேருங்க. டாட் பால். சோ டாட் பண்ணி மொபைல் போட்டு 1க்கு 14. ஸ்ட்ரைக்கர் ரங்கராஜ். குட் ஷாட். நல்ல ஷாட்டுங்க. அவன் அருமையா லைன் இருந்து கேட்ச் பிடிச்சு கடைசி ஒரு பந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. சிட்டு வின் பை முள்ளக்குறிச்சி. 6 ஓட ஃபினிஷ் பண்ணிருக்காங்க வெள்ளலூர். எங்களை அழைப்பிட்டு வருகிறது இந்த வெள்ளலூர். இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே கண்டிப்பா வந்து நம்ம நவீன் என்ன சொல்லணும். ஏன்னா பேட்டிங்லயும் சரி பவுலிங் சரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சோ தற்பொழுது நடந்து முடிந்த போட்டியில்